ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஆப்பரேட்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா? அந்த எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபாஸ்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2மே இருக்கும். பைலிங்குவலா தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1991 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 1991. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பின்வருவனவற்றில் எந்த நேரத்திலும் நிறுவனத்தின் நிதி நிலையை காட்டும் ஒரு அறிக்கை எது? ஓகேங்களா? எதுன்னா, இருப்பு நிலை. ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு நிலை. இருப்பு நிலை. அடுத்தது. 3 ஒன். பின்வரும் எந்த வகை வணிகத்திற்கும் தனி நிறுவனம் என்ற கருத்து பொருந்தும் அப்படின்னா, ஒரே உரிமையாளர். ஓகே ஆன்சர் அதிலேயே இருக்கு. ஒரே உரிமையாளர். அடுத்து பார்த்தீங்கன்னா, வங்கி நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தணிக்கை முறை எது? அப்படின்னா, தொடர்ச்சியான தணிக்கை முறை. ஓகேங்களா? தொடர்ச்சியான தணிக்கை முறை. நெக்ஸ்ட் ஒன். 5த் ஒன் பாருங்க. உலக வங்கியின் எளிய கடன் சாளரம் என்று அழைக்கப்படும் நிறுவனம் எது? ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? எதுன்னா ஐடிஏ. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. உலக வங்கியினுடைய எளிய கடன் சாளரம் அப்படின்னு அழைக்கப்படுவது ஐடிஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஆண்டின் தொடக்க இருப்பு 15,000, கொள்முதல் ரூபாய் 37,500, நேரடி செலவுகள் 1,500, இறுதி இருப்புன்னு குடுத்திருக்காங்க. அப்ப நிகர லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த புக்லயே ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அந்த ஃபார்முலா அதுல சென்ட் பண்றோம் பாருங்க. பட் அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ற சம் தான் இது. நெக்ஸ்ட் ஒன். கூட்டுறவு சங்கங்களில் பயன்படுத்தும் கொள்கை அப்படின்னா, இரட்டை பதிவு கொள்கை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இரட்டை பதிவு கொள்கை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. எண்கணித துல்லியத்தை அதாவது டேஷ் தயாரிப்பதன் மூலம் சரிபார்க்கலாம் அப்படின்னா, சோதனை இருப்பு நிலை கணக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் அதாவது சோதனை இருப்பு நிலை கணக்கு. கூட்டுறவு தணிக்கையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள அனைத்து 3 காரணமும் சரின்னு சொல்லியிருக்காங்க. பிழைகள் கண்டறிதல், மோசடிகளை கண்டறிதல், கணக்கின் சரியான தன்மையை கண்டறிதல். இந்த 3மே இவங்களுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ், டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் அஸ்டர்னிங் த கரெக்ட்னஸ் ஆஃப் அக்கவுண்ட். ஓகேவா? 3மே தான் ரொம்ப முக்கியம். 10வது கொஸ்டின். தணிக்கை பணியினை செய்வதற்கு தணிக்கையாளரால் அமைக்கப்பட்ட விரிவான திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தணிக்கை திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆடிட் புரோகிராம் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தணிக்கை திட்டம். கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படும்? சட்டப்பூர்வ தணிக்கை. ஸ்டாச்சுட்டரி ஆடிட் சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் மற்றும் விதிகளும் நடத்தப்பட்ட தணிக்கை வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா, சட்டப்பூர்வ தணிக்கைன்னு சொல்றாங்க. சட்டப்பூர்வ தணிக்கை ரொம்ப முக்கியமானது. அடுத்தது. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் மூலக்கணக்கு பதிவினை என்னன்னு சொல்றாங்கன்னா, ரொக்க பதிவேடுன்னு சொல்றாங்க. ரிஜிஸ்டர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய மூலக்கணக்கு அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொக்க பதிவேடு. ரொக்க பதிவு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன். ஒரு குறிப்பிட்ட கணக்கின் அனைத்து பரிமாற்றங்களுமே எங்கே பதிவு செய்யப்படுகின்றன அப்படின்னா, குறிப்பிட்ட கணக்கின் கீழ் அண்டர் த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட். ஓகேவா? அண்டர் த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட். குறிப்பிட்ட கணக்கின் கீழ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 14. நிறுவனத்தின் அனைத்து கணக்குகளும் பராமரிக்கப்படும் புத்தகம் எவ்வாறு அறியப்படும்னா, பேரேடு. ஓகேவா? லெட்ஜர் அப்படின்றாங்க. பேரேடு. ரொம்ப முக்கியமானது பேரேடு. நிறுவனத்துடைய அனைத்து கணக்குகளுமே ஒரு பராமரிக்கப்படும் புத்தகத்த பேரேடுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஊதியங்கள் டேஷுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நேரடி செலவுகள். ஓகேவா? ஊதியங்கள்லாம் வந்து நேரடி செலவுக்கு எடுத்துக்காட்டு. இதுல வர எல்லாமே முக்கியமானது. கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது ரூபாய் 150 மதிப்புள்ள பொருள் உரிமையாளரால் தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக எடுக்கப்பட்டது எனில், அதனை எதில் பற்று வைக்க வேண்டும் அப்படின்னா, பெறுதல் கணக்கு. இது மாரி நல்லா பார்த்துக்கோங்க. பெறுதல் கணக்கு. ஓகே. டிராயிங்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் சொல்றாங்க. பெறுதல் கணக்கு. சிவா என்பவருக்கு கடனில் விற்கப்பட்ட பொருட்கள் எந்த கணக்கில் கழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, சிவாவின் கணக்கு. எளிமையான கொஸ்டின் இதெல்லாம். இருப்புநிலை குறிப்பில் பற்று பக்கத்தில் எந்த உருப்படி காட்டப்படுதோ முன்வைப்பு செலவுகள். ஓகேவா? அதான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். முன்வைப்பு செலவுகள். அதாவது இருப்புநிலை குறிப்பிட இருக்கும். அதனுடைய பற்று பக்கத்தில் எந்த உருப்படி காட்டப்பட்டுள்ளது? விச் ஐட்டம் இஸ் ஷோன் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்றோம். ட்ரையல் பேலன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்க. ஏன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். முன்னதாக பெறப்பட்ட சந்தா தொகை என்பது அப்படின்னா ஒரு செலவு. எக்ஸ்பென்ஸ் சொல்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் செலவு. ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் சொல்றாங்க. செலவு. டேஷ் பேரிடில் ஒரு கணக்கை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னா பக்கங்கள். ஓகேவா? பக்கங்கள் தான் வந்து பேரிட்ல ஒரு கணக்கு கண்டுபிடிக்கிறது பேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேஜஸ்.
ஐசிஏவினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னா தேசிய கூட்டமைப்பு. ஐசிஏவின் உறுப்பினர் நேஷனல் ஃபெடரேஷன். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஐசிஏவினுடைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்டமைப்புல இருக்காங்க. அடுத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கோட்பாட்டை டேஷ் நம்புகிறது. முதலாளித்துவம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து முதலாளித்துவம் தான் நம்புகிறது. கேபிட்டலிசம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். டேஷ் பொது உடைமை கொள்கைக்கு இன்றியமையாத அம்சமாகும். அப்படின்னா விலை பொறிமுறை. அதாவது விலை பொறிமுறை தான் இன்றியமையாத ஒரு அம்சமாகும். விலை பொறிமுறை. டேஷ் என்பது பொருளாதார அமைப்பின் டேஷ் பழமையான வடிவம் வந்து முதலாளித்துவம். ஓகே, டேஷ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் 24 சிஸ்டம் அப்படின்னா எக்கனாமிக் சிஸ்டம்னா முதலாளித்துவம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 25th கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் உருவாக்கம் கூட்டுறவுத் துறையில் டேஷ் நாட்டின் வளர்ச்சி ஆகும்னா ஜெர்மனி. ரொம்ப முக்கியமானது. எந்த நாட்டினுடைய ஜெர்மனா வளர்ச்சினா ஜெர்மனின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜெர்மனி. அதாவது கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் உருவாக்கம் கூட்டுறவுத் துறையில் டேஷ் நாட்டின் வளர்ச்சியாகும் சொல்றாங்க ஜெர்மனி. அடுத்து கடன் கூட்டுறவு நிறுவனங்களின் டேஷ் இடமாக ஜெர்மனி கருதப்படுது. தொட்டில் இந்த கோஆபரேட்டிவ் சொல்றாங்க. ஜெர்மனி இஸ் கன்சிடர்ட் டு பி த டேஷ் பிளேயர்ஸ் ஆஃப் த கிரெடிட் கோ அப்படி சொல்றாங்க. அதுவும் ஜெர்மனி தான். ஓகே, இது சம்பந்தமா கொஸ்டின் கேட்டா நீங்க ஜெர்மனி கண்டிப்பா அடிக்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஷீல்ஸ் டெலிஷ் பிறந்த ஆண்டு 1808. ஓகேவா? ஷீல்ஸ் டெலிஷ் பிறந்த ஆண்டு 1808. ஷீல்ஸ் வங்கி டேஷ் பொறுப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டன வரையறுக்கப்பட்ட. ரைஃபிசன் எந்த ஆண்டு பிறந்தார்? 1818. லூசாட்டி சங்கத்தை தொடங்கிய நாடு இத்தாலி. அண்டு மக்களுக்கு உதவுவது லூசாட்டியின் முதன்மை நோக்கமாக நடுத்தர வர்க்க மக்களுக்கு தான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவருடைய கோட்பாடாக இருந்திருக்கு. லூசாட்டியோட முதன்மை நோக்கமே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. டென்மார்க்கில் பால் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள் எந்த வர்த்தகத்தை முக்கியம்? லெர்ஃப்ரான். பேர் என்னன்னா லெர்ஃப்ரான். ஒரு சங்கத்தின் மிக உயர்ந்த அதிகாரமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பொதுக்குழு. ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களின் தேர்தல் சட்டத்தின் டேஷ் விதிப்படி நடத்தப்படும். 33. ஓகேவா? எந்த ஆக்ட்னா இந்த ரூல் ஆஃப் 33 ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 33 இந்த விதிப்படி நடத்தப்படுகிறது. டேஷ் நிறுவனங்கள் ஜனநாயக முறையில் நிர்வகிக்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே ஜனநாயகம். ஓகேங்களா? கூட்டுறவு நிறுவனங்கள். கூட்டுறவு சங்கத்தில் மூலப்பதிவு புத்தகம் எது அப்படின்னா ரொக்க புத்தகம் தான். கேஷ் புக் தான் நமக்கு மூலப்பதிவு புத்தகம் சொல்றாங்க. அனைவரும் ஒவ்வொருவருக்காக என்பது கூட்டுறவின் டேஷ் ஆகும் நோக்கம். சூப்பரான ஒரு கொஸ்டின் இது. டைரக்டா கேட்கலாம். அப்போ கூட்டுறவுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம கரெக்டா அடிக்கணும். ஒவ்வொருவரும் அனைவருக்காக, அனைவரும் ஒவ்வொருவருக்காக அப்படின்னு அடிக்கணும். ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச் இஸ் அ டேஷ் ஆஃப் கோஆபரேஷன் மோட்டோ அப்படின்னாங்க. மோட்டோ நோக்கம். டேஷ் உலகின் முதல் கூட்டுறவு மாதிரினா ரோச்சடேல். ஓகேவா? ரோச்சடேல். மத்திய கூட்டுறவு காணப்படும் இடம் பார்த்தீங்கன்னா வருவாய் மாவட்டம். எங்கன்னா ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். 40வது கொஸ்டின் பாருங்க. அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் இதுல இருக்கு. 40 கொஸ்டின் பார்த்துருப்பேன். ஓகேவா? ஏ ஆப்ஷன் 40. இப்போ அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு 50 கொஸ்டின் கண்டிப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைலிங்குல இருக்கு. நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.